ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மாரல் மவுண்ட். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை தெரியுமா? மூன்று முட்டாள் உயிரினங்களின் கதையை பற்றி தான் சொல்ல போறேன். கதைக்குள்ள போலாமா? வாங்க. வானில் கருமேகங்கள் திரண்டன. குளிர்ந்த காற்று வீசியது. புதருக்குள் இருந்த நரி ஊளை விட்டது. மரத்தின் மேல் இருந்த காகத்திற்கு அந்த சத்தத்தினால் எரிச்சல் வந்தது. ஏ நரி, என்ன ஆச்சு உனக்கு? எதற்கு ஊளையிட்ட? எனக்கு எரிச்சல் வருது, சும்மா இரு. நரி சொன்னது, காகமே, உனக்கு தெரியாதல்லவா? நான் ஓலையிட்டா தான் சூரியன் உதிப்பான், மழையும் வரும். அதற்கு காகம் சொன்னது, என்கிட்டயே பொய் சொல்ற பாத்தியா? நான் காக்கான்னு கரைஞ்சாதான் சூரியன் உதிப்பான்னு சொல்லுச்சு. இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக்குச்சுங்க. அந்த பக்கம் இரையை தேடி வந்த சேவல் நரியும் காகமும் பேசிக் கொண்டதை கேட்டு தன் கர்வத்துடன், நான் கொக்கரக்கோன்னு கூவனாதான் பொழுது விடிஞ்சதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க என மாறி மாறி சண்டை போட்டுக்குச்சுங்க. அந்த நேரம் பார்த்து மழை வந்துச்சு. இந்த மூன்றும் சண்டை போட்டதை பார்த்த அங்கிருந்த ஒரு ஆலமரம் தன் பொறுமையை இழந்து, மூன்று முட்டாள் உயிரினங்களே என கைத்தட்டி சிரித்தது. நரி, காகம், சேவல் மூணு பேருக்கும் கோபம் வந்தது. எதற்கு எங்களை முட்டாள்னு சொல்ற? சொல். அதற்கு ஆலமரம் சொல்லுச்சு, நீங்க மூன்று பேரும் உங்களாலே சூரியன் உதிக்கிறது அடிச்சுக்கிறீங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? என மூணு பேரும் கூட்டமாக கேட்டன. ஆலமரம் சொல்லுச்சு, சரி, சூரியன் அஸ்தமனம் ஆகட்டும், நான் நம்புறேன்னு சொல்லுச்சு. அதை கேட்டு மூன்று உயிரினங்களும் தங்கள் தப்பை ஒப்புக்கொண்டு வேகமாக அங்கிருந்து போய்விட்டன.